குடமுழக்கு அப்படின்னா எந்த வேலை இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் பொருட்படுத்தாம அந்த வேள்வி யாகசாலையில வந்து கலந்துக்கணும். நாளை காலை சரியாக 7:35 மணிக்கெல்லாம் 2ஆம் கால யாக வேள்வி துவங்கும். அருள் கூர்ந்து மிக பல சுகங்களை பெறுவதற்கு அன்னையினுடைய திருவருள் நமக்கு வேணும். அதனால தெய்வ கூர்ந்து எல்லாரும் முன்னின்று இந்த விழாவை சிறப்பித்து தரணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நாளை காலை நடைபெறக்கூடிய வேள்வி, நாளை மாலை நடைபெறக்கூடிய வேள்வி, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய வெள்ளிக்கிழமை குடமுழக்கு விழா. இனி வருகின்ற இந்த 3 காலங்களிலும் உங்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. தெய்வ கூர்ந்து ஒவ்வொரு மெய்யன்பர்களும் நம் உறவினர்கள் அனைவரும் திரளாக இந்த குடமுழக்கு விழாவிலே நடைபெறக்கூடிய இந்த வேள்வி யாகசாலையிலே நீங்கள் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோள். இப்பொழுது முதற்கால யாக வேள்வி நிறைகவி என்று சொல்லக்கூடிய மகா பூர்ணாகுதியானது கொடுக்கப்பட்டது. கேள்வியிலே மிக முக்கியம் அப்படின்னா, ஒரு கும்பாபிஷேகத்திலே 2 விஷயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். ஒன்று, குறித்த நேரத்திலே குறித்த லக்னத்தில் கோபுர விமானத்தில் குடமுழக்கு செய்யப்படக்கூடிய நேரம் முக்கியமான நேரம். அதே போல வேள்வி யாகசாலையிலே நிறைகவி அப்படிங்கிறோம். பூர்ணாகுதி உத்தவான் என்று சொல்லப்படக்கூடிய வேளை யாகசாலையிலே யாக வேள்வியிலே எந்த தெய்வத்திற்காக இந்த வேள்வி யாகசாலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதோ அந்த தெய்வம் தனக்குரிய அவிர்வாகத்தை பெற்றுக் கொள்வதாக ஆகம விதி. அந்த நேரத்தில் நம்ம மனசால என்ன வேண்டி அம்பாள்கிட்ட முறையிடுறோமோ அந்த காரியங்கள்லாம் சித்தியாகும். அஸ்வினி தேவர் என்று சொல்லக்கூடியவர் ததாஸ்து என்று சொல்வார். சொல்ற மந்திரத்தின் நிறைவாக ததாஸ்து அப்படின்னா அப்படியே ஆகட்டும். அப்ப வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, அம்பாள்கிட்ட கேட்கணும் நமக்கு என்ன தேவை. இந்த உலகத்துல நம்ம வாழ்றதற்கான வாழ்வாதாரம் நிறைய இருக்கு, தேவை என்பது அதிகமா இருக்கு. அப்போ நம்ம என்ன கேட்கணும், அம்பாள்கிட்ட நமக்கு வேணுங்கிற அத்தனையும் அம்பாள் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்க, நாம தான் கை நீட்டி வாங்கணும். அப்போ அதற்கான ஒரு பிரார்த்தனை மனதார மனமுருக பிரார்த்தனை பண்ணணும். ஆலயம், ஒரு ஆன்மா லைட்டு வழிபடக்கூடிய இடத்தை தான் ஆலயம் அப்படின்னு சொல்றோம். கோவில் இல்லாத இடத்தில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஔவையார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் இந்த இடத்துல சிறப்பாக பல ஆண்டுகள் அப்படிங்கலாம், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாக கட்டப்பட்டு இப்பொழுது புனராவர்த்தனம் திருப்பணி செய்யப்பட்டு இப்படி ஒரு குடமுழக்கு நடைபெறுகிறது அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பாக்கியம். எல்லாருக்கும் இந்த பொறுப்பினை கிடைக்காது, நமக்கு கிடைச்சிருக்கு. தெய்வ கூர்ந்து இதை அம்பிகையினுடைய திருவருளை வேண்டி நாம் செய்யப்படக்கூடிய குடமுழக்கிலே நாம் ஒவ்வொருவரின் ஒத்துழைப்பு நமக்கு கண்டிப்பா வேணும். இப்பொழுது முதற்கால யாக வேள்வி யாகசாலை நிறைவு மகா தீபாராதனையானது சேவிக்கப்படும்.